வணக்கம் அன்பு நண்பர்களே. சன் ஆஸ்ட்ரோ மீடியா நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மாத ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஆடி மாதத்தில் என்ன நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது, சாதகமான பலன்கள், பாதகமான பலன்கள், இது என்ன அப்படின்றத தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்குண்டான ராசி பலன்களை நம்ம முழுவதுமாக பார்க்க போகிறோம்ங்க. எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை இது வரைக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பயன்பெற செய்யுங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோமுங்க. அப்போ இந்த ஆடி பார்த்திங்கன்னா ஜூலை 17ஆம் தேதி ஆகஸ்ட் 17 வரைக்கும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தின்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டங்களில் அமைய போகுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ சுக்கிரனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் உங்களுக்கு தரக்கூடிய விரிவான பலன்களை தான் நம்ம சொல்ல போகிறோமுங்க. அப்போது இந்த ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான கடகத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் பண்ணாலும், அதாவது திருமண விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய வேலை விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான முயற்சிகள் பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் ராகு கேது, ராகு 10ஆம் வீட்லேயும் உங்களுக்கு கும்பத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. கேது 4ஆம் வீட்லேயும் சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் ராகு இருப்பது நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிரடி மாற்றங்களை எல்லாம் தருவார்னே சொல்லலாமுங்க. அப்போ சனி பகவான் உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிரனுடைய நட்பு கிரகமான சனி பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் மீனத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ ஜூலை 27 முதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கர நிலையை அடைகிறாருங்க. அப்போ வக்கர நிலை அடைவதாலும் கொஞ்சம் உங்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டுங்க. சூரியன் ஜூலை 17ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டிற்கு, அதாவது கடகத்திற்கு மாற உள்ளாருங்க. அப்போ குருவுடன் இணைகிறாருங்க இந்த சூரியன். அப்போ சூரியனுடன் குரு இந்த ஒரு மாத காலகட்டங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் 1ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகளை வச்சு தான் நம்ம இப்போ பலன்களெல்லாம் பார்க்க போகிறோமுங்க. தொழில் உத்தியோகம், அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பால் 10ல் ராகு 11ல் சனி இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தரக்கூடியவராக இருக்காருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதையெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. கூட்டுத் தொழிலில் நல்ல லாபகரமான அமைப்பு எல்லாத்தையும் இந்த காலகட்டங்கள் ஆடி மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. நிதி நிலைமை, வருமானம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி வக்கரம் அடைந்தாலும் பார்த்திங்கன்னா 3ல் சூரியன் மற்றும் உச்ச குருவினுடைய சேர்க்கை இருப்பதால் வருமானத்திற்கு எந்த குறையுமே இருக்காதுங்க. அதே போல் உங்களுக்கு தடைபட்டிருந்த பெரிய தொகைகள் இது எல்லாமே உங்களுடைய கைக்கு சேரக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாமுங்க. அப்போ பங்குச்சந்தை, கமிஷன் போன்ற வழிகளில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாருங்க. குடும்பம் மற்றும் உறவுகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டில் குரு உச்சம் பெற்று இருப்பதால் உங்களுடைய 7, 9, 11ஆம் வீடுகளை பார்ப்பதாலும் சரி, குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய காணப்படுதுங்க. இளைய சகோதரர் சகோதரிகளுடன் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் உங்களுக்கு நீங்கி நல்ல ஒற்றுமைகள் மேம்படக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாமுங்க. அப்போ உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு எல்லாமே உயரக்கூடுங்க. ஆரோக்கியத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிப்பதால் உடல் உஷ்ணமாகுங்க, தலைவலி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரத்தம் சம்பந்தமான சிறு சிறு உபாதைகள் எல்லாம் அல்லது அஜீரண கோளாறுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரலாமுங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமுங்க. வாகனங்கள் இயக்கும்போது மிதமான ஒரு வேகத்தில் செல்லுங்க. அதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தைரியமும் வீரியமும் பார்த்தீங்கன்னா கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அரசாங்க வழியில்
அல்லது அதிகார பதவியில் நீங்கள் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா பெரிய ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவரால் சுயதொழிலில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடுங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் எச்சரிக்கையாக எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீண் பிடிவாதத்தை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நன்மையை தருமுங்க. முக்கியமாக அதிகாரிகளிடம் பேசும்போது நிதானமாக பேச வேண்டிய ஒரு காலம்னே சொல்லலாமுங்க. அப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்களுங்க. நீங்கள் கலைநயம், ஆடை, ஆபரண சேர்க்கை இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகக்கூடுங்க. கற்பனை திறன், படைப்பாற்றல்கள் இதெல்லாமே உங்களுக்கு கூடும்னே சொல்லலாமுங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனக்குழப்பத்தை தவிர்த்து தீர்க்கமான முடிவுகளை எல்லாம் எடுங்க. சளி, இருமல் போன்ற நீர் சம்பந்தமான உபாதைகள் எல்லாம் வரலாம். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது இந்த காலகட்டங்களில் நல்லதுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த, அதாவது 1, 2ஆம் பாதத்தில் பிறந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நிலம், வீடு, சொத்து சம்பந்தமான முதலீடுகளில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை இந்த மாதம் உங்களுக்கு காண்பீங்க. அப்போ பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு சிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா சுமூகமாக முடியக்கூடுங்க. அப்போ புதிய வருமான வழிகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. கடன்களை அடைப்பதற்குண்டான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக உண்டாகுதுங்க. அப்போ நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரியஸ்காரர்கள் ராசி மற்றும் நட்சத்திர நாதனான செவ்வாயினுடைய தாக்கத்தால் முன்கோபங்கள் உங்களுக்கு வரலாமுங்க. கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்தீங்கனாலே போதும். இந்த காலங்கள், இந்த 1 மாத காலங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையுங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எளிய பரிகாரம்னு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, மன அமைதி, ஆரோக்கியத்திற்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிக மிக நல்லதுங்க. சுபகாரியங்கள்லாம் தடையின்றி நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி அல்லது துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை இன்னும் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.